Unit 6 Consumer Protection, Chapter 16 Consumerism. Consumerism, consumer இந்த வேர்ட் எல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னால அத பத்தி பார்க்கிறதுக்கு முன்னால அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் படிக்கலாம். இந்த சொசைட்டி, இந்த நேச்சர் ஆஃப் சொசைட்டி, அதாவது சமுதாய வாழ்வியல் அமைப்பை ரெண்டா பிரிக்கலாம். எப்படி இந்த வருஷத்தை வந்துட்டு இயரை வந்துட்டு ஏடி பிசி அப்படி பிரிக்கிறோமோ அது மாதிரி நேச்சர் ஆஃப் சொசைட்டியை ரெண்டா பிரிக்கலாம். பிஃபோர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதாவது தொழில் புரட்சிக்கு முன்னால், தொழில் புரட்சிக்கு பின்னால் அப்படின்னு பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிஃபோர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பார்க்கலாம். தொழில் புரட்சிக்கு, அதாவது இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னால, தொழில் புரட்சிக்கு முன்னால எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிஃபோர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் the society is monolistic, ஒருமுகத்தன்மையுடையதா இருந்துச்சு. அதாவது most of the people lived in rural areas, village peoples. சிம்பிளா சொல்றாங்க, அதிகபட்சமான மக்கள் அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. they depend agriculture. நிறைய பேர் ஃபார்மர்ஸா இருந்தாங்க. so farmers produce what they need. அவங்களுக்கு என்ன தேவையோ அது அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. that means their wants are limited. அவங்களுடைய தேவை வந்து லிமிட்டா இருந்துச்சு. அவங்கனால ப்ரொடியூஸ் பண்ண முடியாதது, அக்ரிகல்ச்சர் மூலமா ப்ரொடியூஸ் பண்ண முடியாத கூட்ஸை மட்டும், ப்ரொடியூஸை மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. பிசினஸ், they depend business. அப்ப பிசினஸ் இஸ் வெரி ஸ்மால், அக்ரிகல்ச்சர் இஸ் மெயின். அப்படிதான் பிஃபோர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருந்துச்சு. ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சிக்கு பின்னால இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாச்சு. புதிய புதிய டெக்னாலஜி வந்துச்சு. புதிய டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ், நியூ ப்ராடக்ட்ஸ் ஆர் அப்பியர். புதிய புதிய பொருட்கள் எல்லாம் மார்க்கெட்டுக்கு வர தொடங்கிச்சு. ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர், ஹியூமனுடைய வாண்ட், மனுஷனுடைய தேவைகள் அன்லிமிட்டட் ஆயிப்போச்சு. ஸோ அங்கதான் நம்மளுடைய சேஞ்ச் இங்க வருது. கன்சியூமருடைய பார்ட் அங்க வருது. அதாவது பீப்புளுடைய, கன்சியூமருடைய தேவை வந்து அன்லிமிட்டடா மாறும்பொழுது, அவங்க நீட்ஸ் வந்து அன்லிமிட்டடா மாறும்போது என்ன வருதுன்னா, they totally depend business. consumer dependency of business. அப்போ பிசினஸ் கம்ப்ளீட் டிபெண்ட் பண்ணும்போது பிசினஸ்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் ஆகுது. பிசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. வாட் இஸ் பிசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி? satisfying the needs and desire of consumer. கன்சியூமருடைய தேவையையும் விருப்பத்தையும் பூர்த்தி செய்யறது பிசினஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. அப்போ ஒரு பக்கம் கன்சியூமர் டிபெண்டன்சி, another side business responsibility. so business responsibility and consumer dependency are two sides of the coin. அப்படி இருக்கணும். அப்படி இருக்கா? பிசினஸ், அதாவது கன்சியூமர் டிபெண்டன்சியும் பிசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியும் காயின் சைட் ஆயிடும். அதாவது டூ சைட்ஸ் ஆஃப் தி காயினா இருக்கணும். அப்படி இருக்கான்னு கேட்டா இல்ல. so the problem is created. so the consumer business டிபெண்ட் பண்ணும்போது business உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, they should satisfy the needs and desire of the consumer. அப்போ ப்ராப்ளம் அங்க, consumer is not satisfied, their needs are not fulfilled. அங்க ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்போது தான் அதை பத்தி ஸ்டடி வரும், அதை பத்தி படிப்போம், அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது பார்ப்போம். ஸோ அதான் இந்த லெசன். இப்போ ஒரு பிசினஸ் உடைய எலமெண்ட் ஆஃப் பிசினஸ் அப்படி பார்க்கும்போது, பிசினஸ் உடைய கூறுகள் பார்க்கும்போது மூணா பிரிக்கலாம். ப்ரொடியூசர்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கவர்மெண்ட், நடுவில் வந்து கன்சியூமர். ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ் அண்ட் கவர்மெண்ட். ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூஸ் கூட்ஸ். எப்படி கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்? டு சாட்டிஸ்ஃபை தி நீட்ஸ் அண்ட் டிசைர் ஆஃப் தி கன்சியூமர். தட் இஸ் நாட் ஹேப்பன். இங்க கன்சியூமருடைய சாட்டிஸ்ஃபை வந்து நாட் இம்பார்ட்டன்ட் நவ். கன்சியூமர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட். கன்சியூமர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட் அண்ட் சீட்டட். கன்சியூமர் இங்க வந்து ஏமாற்றப்படுகிறான், சுரண்டப்படுகிறான். அப்போ அடுத்த ரோல் கவர்மெண்ட் வருது. கவர்மெண்ட் should protect the consumer by passing different act. புதிய புதிய சட்டங்கள் மூலமாக சட்டங்கள் கொண்டு
அந்த ப்ரொடியூசருடைய பிசினஸ்னுடைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருந்து கன்சியூமரை பாதுகாக்கணும். இப்போதான் நம்ம கன்சியூமர்னா யாருன்னு படிக்கணும். கன்சியூமர்ஸ்னா என்ன, அவங்க எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, கன்சியூமர்ஸ் வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து கன்சியூமரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கு கவர்மெண்ட் என்ன ஆக்ட பாஸ் பண்ணியிருக்காங்கிறத படிக்க. கன்சியூமர், ஹூ இஸ் கன்சியூமர், நுகர்வோர் என்பவர் யார் அப்படின்னு இப்போ இந்த டாபிக்ல பார்க்கலாம். கன்சியூமர் இஸ் ஒன் ஹூ பைஸ் goods manufactured and sold by others or created by nature and sold by others. அதாவது கன்சியூமர் என்றவர் ஒரு நபர், அவர் வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாரு. யார்கிட்ட இருந்து? மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிற ஆள்கிட்ட இருந்து, உற்பத்தி பண்ணி விற்கிற ஆள்கிட்ட இருந்து, அல்லது நேச்சராகவே உருவான பொருள், கிரியேட்டட் பை நேச்சர், ஏர், வாட்டர், நேச்சுரல் ரிசோர்சஸ், அந்த கிரியேட் பண்ணக்கூடிய நேச்சராகவே கிரியேட் ஆன பொருளை, உற்பத்தியான பொருளை வேற ஒருத்தருந்து வாங்கக்கூடிய ஒரு நபர் தான் கன்சியூமர். இதுல எக்ஸ்ட்ரா படிக்கணும், கன்சியூமர் கூட்ஸ் வாங்குறால மட்டும் கன்சியூமர் கிடையாது. கன்சியூமர் ஒன் ஹூ அவைல் சர்வீசஸ் லைக் பேங்கிங், டிரான்ஸ்போர்ட், இன்சூரன்ஸ் எக்ஸெட்ரா ஆர் ஆல்சோ கன்சிடர்ட் as கன்சியூமர். இந்த சர்வீஸ் யாரெல்லாம் அவைல் பண்றாங்களோ, பயன்படுத்துறாங்களோ, அவங்களும் கன்சியூமர் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். இங்க தி இந்தியன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கன்சியூமர்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது, கன்சியூமர் ஹூ பைஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் ஏ கன்சிடரேஷன். கன்சியூமர் யாரு? கூட்ஸையும் சர்வீஸையும் வாங்கக்கூடிய ஆள். எதுக்காக வாங்கியிருக்கணும்? ஃபார் ஏ கன்சிடரேஷன், பிரதிபலன் கொடுத்து வாங்கியிருக்கணும். நம்ம ஃப்ரீயா ஏதாவது ஒரு பொருளையோ கூட்ஸையோ சர்வீஸையோ நம்ம வாங்கியிருந்தால் நம்ம கன்சியூமர் கிடையாது. அப்ப கன்சியூமர் என்ன? கன்சியூமர் ஒன் ஹூ பைஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் ஏ கன்சிடரேஷன் அண்ட் கன்சிடரேஷன் which has been paid, அதுக்கு பிரதிபலன் கொடுத்துக்கணும், paid or promised, பே பண்ணிருக்கணும் இல்லனா ப்ராமிஸ் பண்ணிருக்கணும், or partly paid and partly promised, or under any system of deferred payment, வேற ஏதாவது பேமெண்ட் சிஸ்டத்துல, அதாவது இஎம்ஐ, இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டமோ, ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமோ, அந்த மாதிரி சிஸ்டத்திலேயே வாங்கியிருக்கணும். ஆனால் பிரதிபலன் கொடுத்து பொருளை வாங்கக்கூடிய, சர்வீஸ் அவைல் பண்ணக்கூடிய நபர் மட்டும்தான் கன்சியூமர் அப்படின்னு இந்தியன் கன்சியூமர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 டிஃபைன் பண்றாங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், the consumer யார் கிடையாது அப்படின்னு பார்க்கணும். The person who obtain goods for resale or commercial purpose is not considered as consumer. மறு விற்பனைக்காக இல்லனா வியாபார காரணங்களுக்காக, கமர்ஷியல் பர்பஸ்க்காக வாங்கக்கூடிய நபர் வந்து கன்சியூமர் கிடையாது. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கன்சியூமர் இல்லனா பிசினஸ் கிடையாது. நம்ம அதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, தியரிட்டிக்கலா பார்க்கும்போது கன்சியூமர் வந்து சன், சூரியன் மாதிரி. he occupy the center of the business. All other planets revolving around the sun. மற்ற எல்லா பிளானட்டும் அந்த சன்னை சுத்தி வரும். If there is no sun, there is no other planets. Similarly, consumer is occupy the central position. All other business activities are revolving around the consumer. If there is no consumer, there is no other business activities. It is a theory. So, consumer is a king. Consumer is a king. King illana nothing. King is deciding factor. But what is actually reality? What is happening practically? The reality la paakumbodhu consumer is a slave. Consumer ஒரு அடிமை. Because it totally depend business. Complete business depend பண்ணிருக்கனால the businessman will decide, the producer will decide what to use. நீ என்ன உபயோகப்படுத்தணும், கன்சியூமர் என்னத்தை பயன்படுத்தணும், எப்ப பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத டிசைட் பண்றது இங்க ப்ரொடியூசர்ஸ். அதனால தான் ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, கன்சியூமர் கம்ப்ளீட்டா ப்ரொடியூசரை டிபெண்ட் பண்ணிருக்கனால, பிசினஸை டிபெண்ட் பண்ணிருக்கனால ப்ரொடியூசர் எக்ஸ்ப்ளாய்ட் அண்ட் சீட் தி கன்சியூமரை சீட் பண்றாங்க. லைஃப் லாங் சீட் பண்றாங்க. குவாலிட்டியில, குவான்டிட்டியில, பிரைஸ்ல,
timeliness of the supply of goods. Goods supply பண்றது இன்னைக்கு தரணுவாங்க தர மாட்டாங்க. It take time. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. We totally depend. Quantity 1 kilogram போட்டிருப்பாங்க, but they give only 950 gram. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக இருக்கும், சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ in all the way the consumers are exploited.